ஒபிசிட்டி ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது இப்போல்லாம். ஒரு 8 வயசு குழந்தை கூட வந்து ஓவர் வெயிட்டாக தான் இருக்காங்க. ஸோ ஒபிசிட்டிலே நம்ம வந்து நார்மலாக இப்போ எப்படி பிரிப்போம்னா, அண்டர் வெயிட், நார்மல் வெயிட், ஓவர் வெயிட், ஒபீஸ். ஸோ பிஎம்ஐ கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது நம்ம வெயிட் எவ்வளவு கிலோ அப்படிங்கிறத எழுதிட்டு டிவைடட் பை அந்த ஹைட் அவங்க சென்டிமீட்டரில் வச்சு அது ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு அவங்க ஹைட் வந்து சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. -100 போடுங்க. அது வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து ஐடியல் வெயிட். பட் அந்த வெயிட் வந்து ரொம்ப இப்போ 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 50 கேஜி இருக்காங்க ஒரு அப்படின்னா 100 மைனஸ் பண்ணோம்னா 50 கேஜி தான் இருக்கணும். பட் 50 கேஜி வந்து ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்து ஒரு 5 கேஜி போட்டுக்கலாம். நம்ம இந்தியன் லேடிஸுக்கு எப்போவுமே கொஞ்சம் பர்மனாக தான் இருப்பாங்க. இதே பிஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்னா அதை வந்து டிவைட் பண்ணுறோம். 18லேருந்து 25 வரைக்கும் நார்மல். ஸோ 25லேருந்து 30 வரைக்கும் ஓவர் வெயிட், அதாவது கொஞ்சம் கூட வெயிட்டு. மோர் தேன் 30 அப்படின்னாலே ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிடும். ஒபிசிட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே ஒபிஸாக தான் வளர்கிறாங்க. அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிடுது அவங்களுக்கு. அது வந்து சின்ன பிள்ளையில ஸ்கூல்லையே வந்து அவங்களுக்கு வந்து சில இஷ்யூஸ் ஆரம்பமாகுது. அதாவது படிக்கிற பசங்களோட கேலி கிண்டல், அதனால வர டிப்ரெஷன் அவங்களுக்கு. ஸோ டீனேஜ் அட்டன் பண்ண உடனே இந்த பீரியட்ஸ் பிரச்சனை. ஒரு சிலருக்கு ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டிம்பாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக 10 வயசுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து மெனார்கே, அதாவது பீரியட்ஸ் ஆரம்பமாகிடுது. ஆனால் ஆரம்பமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் ஒரு 8 நாள் 10 நாள் ஓவர் ஃப்ளோ போகிறது, இல்லை சரியாக போகாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த ஒபிசிட்டி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்றது தான். இது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிற கண்டிஷனில் போய் முடியுது. ஸோ டீனேஜில் எந்த பிரச்சனை அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதே ஒபிசிட்டியே பிரச்சனை ஆகுது. ஏன்னா கன்சீவ் ஆகுறது லேட் ஆகுது. பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் தானே கன்சீவ் ஆக முடியும். ஸோ பீரியட்ஸ் இரெகுலர், ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது, கன்சீவ் ஆகிறது லேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒபிசிட்டி என்ன செய்யும்னா எல்லா கோளாறும் கொண்டு வந்துடும். ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக்கு, சுகரு எல்லாமே வந்து மற்றவங்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது. ஸோ அந்த மேஜர் ஹெல்த் இஷ்யூவும் இருக்குது இதில். இன்னொன்று வந்து பேஷண்ட்டே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து 40 இயர்ஸ் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளேயே மூட்டு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ 40 இயர்ஸில் மூட்டு வலி சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து எலும்பு வந்து தேய்மானம் ஆகும் தான் எல்லாத்துக்கும். பட் அவங்களோட வெயிட்டை வந்து அந்த வீக்கான எலும்புகளால் தாங்கிக்க முடியல. ஸோ மூட்டு வலி சீக்கிரம் வந்துடுது. இதுதான் இப்போ ஹெல்த் இஷ்யூ. இது வந்து ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் வந்து வெயிட் ரிடக்ஷன் தான். பட் சொல்கிறத வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் தான் சொல்ல முடியும். வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறப்ப லைஃப் ஸ்டைலே நம்ம மாற்றிக்க வேண்டியிருக்கு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னே இருக்குது. நீங்கள் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், கரெக்டான வேலைக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறணும், வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், ஆயில் ஃபுட்டை சேர்த்துக்கக்கூடாது, அந்த சிக்கன் ஐட்டங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தால் தான் வெயிட் லாஸும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, வந்த உடனே டாக்டர் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், என்ன சாப்பிட்டா வெயிட் குறையும் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வியே அபத்தமாக இருக்கும். சாப்பிட்டு எப்படி வெயிட் குறைக்க முடியும்? சாப்பிடாம இருந்தால் தானே குறைக்க முடியும். என்ன சாப்பிட்டு, எதை சாப்பிட்டு நம்ம வெயிட் குறைக்க முடியும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே நம்ம வந்து குறைச்சா தான் வெயிட் குறைக்க முடியும். அப்போ நான் வந்து இந்த கலோரிஸு அது இதுன்னு சொன்னால் பேஷண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்வேன், ஒரு டைரி எடுத்துக்கப்பா, இன்றைக்கி நீ வந்து காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன சாப்பிட்ட, என்ன குடித்த எல்லாத்தையும் எழுதுங்க. நாளைக்கு வந்து அதில் வந்து தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் அடிச்சிருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், அதை சாப்பிடாதீங்க. அதே சமயம் இப்போ எவ்வளவு ஃபுட்டு எடுத்திருக்கீங்களோ அதில் 3/4 ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி 4 இட்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4லேருந்து 3 இட்லி சாப்பிட்டா போதும். காலையில் 3 இட்லி அப்படின்னா நைட்டுக்கு வந்து 2 இட்லியே போதும் நமக்கு. இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதுவாக இருந்தாலும் நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கலாம், ஒரு கணக்காக இருக்கும்.
அதுக்காக பெரிய தோசை, பெரிய சப்பாத்தி எல்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு மீடியம் சைஸ் தான். ஏன்னா நைட் வந்து நமக்கு வேலை இல்லை, நம்ம வந்து தூங்கத்தான் போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு நமக்கு வேலை இருக்குது, நம்ம ரொட்டீன் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுட்டு தேவைப்படுது. அதை நல்லா சாப்பிட்டுக்கலாம். மதியம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு டெய்லி வந்து 4 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தட்டில் இருக்கணும். அதில் வந்து ஒரு கீரைங்கிறது வந்து ரொட்டீன், அது எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு வகை, தால், அதை தவிர 2 வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி 4 வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை சாப்பிட்றப்பே கொஞ்சம் பசி அடங்கிரும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்துக்கணும்னா ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அது வந்து ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நார்மல் வெயிட்காரங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ 200 கிராம்ஸ்னால் ஒரு சின்ன கப்பு தான். அந்த கப்பளவு சாதம் எடுத்துக்கிட்டு அதையே வந்து நம்ம டிவைட் பண்ணிவிட்டு சாம்பார், மோர், ரசம் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நைட் வந்து நான் சொன்ன மாதிரி 2 இட்லியோ தோசையோ 2, அதை வந்து சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒரு 8 o'clock வந்து நம்ம டின்னரை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு நம்ம வந்து தூங்கிடணும். 12 மணிக்கு 1 மணிக்குன்னு தூங்க ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து நிச்சயமாக பசி எடுக்கும். நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சிலர் வந்து 12 மணிக்கெல்லாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்றாங்க. பிரியாணி சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க 12 மணிக்கு. ஸோ நம்ம சீக்கிரம் தூங்கிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. சீக்கிரம் தூங்கினா மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். முடிச்சு ஒரு நாளைக்கு ஃபுட்டை பற்றி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏதாவது சொன்னோம்னா எந்த பேஷண்ட்டும் நான் நல்லா நடக்கிறேன், மார்க்கெட்டு போகிறேன், கோயிலுக்கு நடந்து தான் போவேன், அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன், இதெல்லாம் பண்ணுங்க. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக 1 மணி நேரம் நீங்கள் நடங்க. நல்ல பிரிஸ்க் வாக்கிங், அந்த நடையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நடங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லித்தான் நம்ம பேஷண்ட்டை சொல்லி அனுப்புறது. சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்த மாதம் வரப்போ வெயிட் செக்கப் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு மினிமம் 2 kg குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து சொல்கிறத செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ ஒபிசிட்டியை வந்து சின்ன வயசுலேருந்து சீக்கிரமே வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு ஒரு 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா வெயிட் வந்து என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் மேக்ஸிமம் 10 kg தான் குறைக்க முடியும். இதே இது 80 கிலோ போயாச்சுன்னா அப்புறம் 10 kg குறைக்கிறப்ப மறுபடியும் 70 கிலோ தான் இருக்கும். நம்ம நார்மல் வெயிட்டுக்கு, ஐடியல் வெயிட்டுக்கு வரவே முடியாது. அப்படி வரணும்னா நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் அந்த வெயிட் லாஸ் வந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம பழைய ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. இதே லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒபிசிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போடாமல் நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.